அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மகாபாரத கதைகள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வனப்பருவம் பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆதி பருவம், சபா பருவம்லாம் பார்க்காதவங்க, கேட்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் கேளுங்க. கதைகளை மேலும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாய்ஸ் ஆஃப் சனுஷ் சேனலை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விதுரர் பாண்டவர்களை பார்க்க காமியக்க காட்டுக்கு சென்று அவங்க கூட சிறிது நாட்கள் இருந்தார். சில வாரம் சென்றது. திருதராஷ்டிரனுக்கு விதுரர் சொன்னதில் உண்மை இருக்குது அப்படின்னு எண்ணி விதுரரை மீண்டும் அஸ்தினாபுரத்துக்கு வரவழைக்கிறாரு. விதுரர் பாண்டவர்களை பார்க்க காமியக காட்டுக்கு சென்று அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்ததை அறிந்த துரியோதனன் விதுரர் பாண்டவர்களை மீண்டும் அஸ்தினாபுரத்துக்கு வரவழைக்க சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்கிறாருன்னு நினச்சான். இந்த முயற்சி நிறைவேறினால் பாண்டவர்கள் மீண்டும் திரும்பி வந்து கௌரவர்களை தங்கள் பின்னணியில் இருக்க செய்வாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் எதிரிகளாக இருக்கும் பாண்டவர்களை காட்டிலேயே வைத்து கொன்றுவிட்டால் பிறகு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்னு துரியோதனன் சதி ஆலோசனை செய்கிறான். வியாசர் துரியோதனன் முன் தோன்றி பாண்டவர்களை அழிக்க மடமே நிறைந்த முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டான் என்றும், மீறி செய்தால் சூழ்ச்சிகள் யாவும் நிறைவேறாது என்றும் அவனுக்கு எச்சரிக்கை செய்கிறாரு. அடுத்தபடியாக வியாசர் திருதராஷ்டிரன்ட்ட சென்று சுய அழிவுக்கு உண்டான சூழ்ச்சிகளில் துரியோதனனை ஈடுபட வேணான்னு அவனுக்கு எச்சரிக்கையை செய்ய வேண்டும்னும், அவன் செய்யும் காரியங்களுக்கு தடைகள் போடணும்னும் திருதராஷ்டிரனுக்கு புத்தி புகட்டுறாரு வியாச முனிவர். மைத்ரேய மகரிஷி நாடு முழுவதும் தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்த பொழுது காமியக வனத்தில் வசித்து வந்த யுதிஷ்டனை சந்திக்கிறாரு. அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த பகடை விளையாட்டின் மூலம் நடந்த அனைத்து விளைவுகளையும் கேட்டு அறிந்தாரு. பீஷ்மரும் திருதராஷ்டிரர் போன்ற பெரியவர்கள் இந்த பாவ செயல் நடைபெறுவதற்கு எவ்வாறு இடம் கொடுத்தாங்கன்னு அந்த முனிவர் கேட்டு வியக்கிறாரு. மகரிஷி அடுத்தபடியாக துரியோதனனை சந்திக்கிறாரு. பாண்டவர்களை அழிப்பதற்கு எந்த செயல்லையும் ஈடுபட வேணாம்னு அவனுக்கு புத்தி புகட்டுறாரு. ஆனால் தற்பெருமையே வடிவெடுத்த துரியோதனன் தன் தொடைகளை தட்டி அவரை ஏளனம் பண்ணுறான். இந்த செயலை குறித்து கோபம் கொண்ட மைத்ரேய மகரிஷி போர்க்களத்தில் பீமனுடைய கதையினால் உன் தொடைகள் தூளாக்கப்பட்டு மாண்டு போவாயின்னு சாபமிடுறாரு. கிருஷ்ணர், திருஷ்டத்யும்னன் மற்றும் பல உறவினர்கள் காமியக வனத்தில் இருக்கிற பாண்டவர்களை பார்க்க வர்றாங்க. உறவினர்கள் அனைவரும் வந்தது பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் ஓரளவு ஆறுதலை கொடுத்தது. பரிதாபகரமான பாங்கில் திரௌபதி கண்ணீர் வடித்து அது நடந்த அனைத்தையும் கிருஷ்ணன்கிட்ட கூறுறா. திரௌபதி கூறிய அனைத்தையும் அமைதியாக கேட்ட கிருஷ்ணன், வினை பயனிலிருந்து பொல்லாத கௌரவர்கள் ஒருபொழுதும் தப்பித்து கொள்ள மாட்டாங்கள் என்றும், தக்க சமயத்தில் இந்த அடாத செயலுக்கு பழிவாங்கப்படுவாங்கள் என்னும் உறுதிமொழியை திரௌபதியிடம் கொடுக்குறாரு. தன் தங்கை சுபத்திரியையும் அவளுடைய மகன் அபிமன்யுவையும் தன்னுடைய சொந்த பாதுகாப்பில் வைத்திருக்க கிருஷ்ணன் ஏற்பாடு செய்கிறாரு. அதே விதத்தில் திருஷ்டத்யும்னன் தன் தங்கை திரௌபதியின் மகன்களாகிய உப பாண்டவர்கள் 5வரையும் தன் பாதுகாப்பில் வைத்திருக்க ஏற்பாடு செய்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.